ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நானும் ஹாப்பியாக வீடியோ போடுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. காலையில் டிஃபன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வெளியே போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எறா வாங்கிட்டு வந்தாங்க. எறா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எறா குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். எறா குழம்பு வச்சுட்டு அப்புறம் எறா தொக்கு. காலையில் டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் கேட்டாங்க. இன்றைக்கி அதாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிடலாம். காஃபியை குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஆரம்பிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா எறா குழம்பு, எறா தொக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தாங்க நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் கட் பண்ணுற வேலை இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா சமையல் வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாங்க. ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கும் கிச்சனில் ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய் கட் பண்ணுறது, இது மாதிரி வேக வைக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சமையல் வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்காக முடிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சாமானும் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது கிச்சனில் நான் சமையல் வேலை தாங்க செய்கிறேன். சாமானும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேங்க. அப்பப்போ இருக்கிற சாமான் 1-2 சாமான் நான் கழுவி வச்சுடுவேன். ஏன்னா நிறைய சாமான் சேர்ந்துட்டாலும் கடைசியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஒரு மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஐயோ இவ்வளோ சாமான் இருக்கா, தேய்க்கணுமான்ட்டு. அப்பப்போ நான் கையோடு சமைக்கும் போதே 1-2 சாமான் கழுவி வச்சுடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எறா குழம்பு மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம். சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ எறா போட்டு எறாவும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நான் சாப்பாடும் வச்சுட்டேங்க. இப்போ முருங்கைக்காய் தான் எடுக்க வந்திருக்கேன். நம்ம வீட்டு முருங்கைக்காய் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, தொட்டாசினிங்கி செடி கொஞ்சம் கிட்ட காட்டுக்க சொல்லி. அவங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோ காட்டுறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த செடி வச்சுருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்டும் கேட்டாங்க, மாங்காய் மரம் தொட்டியில் வருமான்ட்டு. இது பார்த்திங்கன்னா என் சின்ன பையன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக போட்டுதுங்க. ஒரு 3-3.5 வருஷம் இருக்கும். இது மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டோம். நாங்கள் சாதாரணமாக தான் போட்டோம். அது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது. ஏன்னா மாங்காய் மரம் வீட்டில் இருந்தால் அதுவும் நல்லது தான். இது மாதிரி 1-2 செடிலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 செடி வாங்கி வைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க. இது எறா தொக்குங்க. அவருக்கு ரொம்ப சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக செம டேஸ்ட்டாக சமைப்பார். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எறா பிரியாணி, எறா முட்டை பொடி மாஸ், இந்த 2 வீடியோவும் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அவர் தாங்க சமைச்சார். சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லிங்க்கு கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ எறா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. எறா குழம்பும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எறா தொக்கு எப்போ ரெடியாகவும் என் சின்ன பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். எறா தொக்கு ரெடி ஆனோடனே பாருங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு சந்தோஷந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமானும் கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 10 மணி தான் ஆகுது. காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி தாங்க காயெல்லாம் கட் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். சமையல் வேலை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிச்சிடலாங்க. சாமானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சேர்த்துக்க மாட்டேன். பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அப்பப்போ கழுவி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. லஞ்சும் ரெடி ஆகிடுச்சுங்க. எறா குழம்பு, முருங்கைக்காய் போட்டு எறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, எறா தொக்கு, ரசம் இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலங்க. சின்ன பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான், போர் அடிக்குது எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. அதனால தான் சரி இன்றைக்கி விஆர் மாலுக்கு சினிமாவுக்கு தான் வரும். சினிமா பார்த்திங்கன்னா அரண்மனை 4 தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். சினிமாவுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு போயிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வெளியே கேம் எல்லாம் விளையாடிட்டு இன்றைக்கி ஷாப்பிங்கும் பண்ண போகிறோங்க. சரவணா ஸ்டோருக்கு தான் இன்றைக்கி போகிறோம்.
அரண்மனை 4 வந்து சூப்பராக காமெடியாக இருக்குனாங்க. அதனால தாங்க அந்த படத்துக்கு இன்றைக்கி போகிறோம். படம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்துட்டோங்க கேம் விளையாடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைம் ஜோன் தான் வந்திருக்கோம். பிஆர் மால்லே பார்த்திங்கன்னா ஃபன் சிட்டி இருக்குது, டைம் ஜோனும் இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாடினாங்க, செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் விளையாடி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே போகல. ஆனால் ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். கேம்லாம் விளையாடி முடிச்சுட்டு பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோங்க ஷாப்பிங்க்கு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலு, ஷூலாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் மளிகை சாமானும் காயும் வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க. இன்றைக்கின்னு பார்த்து செம்ம கூட்டங்க, எல்லா ஃப்ளோர்லேயுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. மளிகை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. பருப்பெல்லாம் நான் இங்கே தான் வாங்குவேன். வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அப்புறம் மிளகு சீரகம்லாம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். காயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வந்து நல்லா இருக்குங்க. நான் இங்கே தான் வாங்குவேன். எல்லா ஃப்ளோர்லேயுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பில் போடுறதுக்கு கூட லைன், அவ்வளோ லைன் நிற்கிதுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி பில் போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என் சின்ன பையனுக்கு பர்த்டே வருதுங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். கீபோர்டு தாங்க வாங்கியிருக்கோம். ஏன்னா அவன் கீபோர்ட் கிளாஸ் போயிட்டுருக்கான். சரின்ட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணட்டோமேன்ட்டு இப்போதைக்கு கொஞ்சம் சின்னதாக வாங்கி கொடுத்துருக்கோங்க. அவன் கொஞ்சம் நல்லா கற்றுக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலான்ட்டு இப்போதைக்கு சின்னதாக வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பாக்ஸ் வாங்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம். எல்லா ஃப்ளோர்லையுமே செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் கூட நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். சூப்பராக இருக்கும். ரேட்டும் நல்லா கம்மியாக தாங்க இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.